அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். 1983 IGMPDக்கு ஒப்புதல் கிடைத்த சமயத்தில் நம்மிடம் வலுவான தொழில்நுட்பம் அடித்தளம் இல்லை என்று டாக்டர் அப்துல் கலாம் கூறுகிறார். ஒரு சில குறிப்பிட்ட அம்சங்களில் மட்டுமே நம்மிடம் நிபுணத்துவம் இருந்தது. அதை கூட பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப ஆற்றல் இல்லாதவர்களாக இருந்தோம். ஒரே சமயத்தில் 5 நவீன ஏவுகணை சாதனங்களை உருவாக்குவதற்கு ஏற்ற பன்முக திட்டச்செய சூழல் ஒரு சவாலாக இருந்தது. இதை சமாளிக்க வேண்டும் என்றால் ஆதாரங்களை அவரவர் தேவைக்கேற்ப நியாயமாக பங்கீடு செய்ய வேண்டும். முன்னுரிமைகளை துல்லியமாக நிர்ணயித்து கொள்ள வேண்டும். மனித ஆற்றலை திரட்டிக்கொள்வதில் துடிதுடிப்பாக செயல்பட வேண்டும். இது பற்றியெல்லாம் உன்னிப்பாக கவனம் செலுத்தினோம் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள். IGMPD திட்டத்தில் MGDP திட்டத்தில் 78 பங்குதாரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகள், ஆயுத தளவாட தொழிற்சாலைகள் அடங்கி 36 தொழில்நுட்ப மையங்களும் 41 உற்பத்தி மையங்களும் இந்த 78 பங்குதாரர் கூட்டணியில் இணைந்து செயல்பட்டன. அத்தோடு அரசினுடைய வலுவான நிர்வாக அதிகார அமைப்பும் இந்த திட்டத்திற்கு பக்கபலமாக இருந்தது. திட்ட நிர்வாகத்தில் தொழில்நுட்ப உள்ளீடுகளை இன்புட்ஸ் பொறுத்தவரையில் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்ற வகையில் கச்சிதமான ஒரு மாதிரியை உருவாக்கி கொண்டார்கள். வேறு எங்காவது உருவாக்கியிருந்த சோதனைகளையும் பயன்படுத்தி கொண்டோம். ஆனால் அதற்கு முன்பு எங்களுடைய சாதகமான பாதகமான அம்சங்களுக்கு ஏற்ப அவற்றை சீரமைத்து கொண்டோம். எல்லாவற்றையும் விட இன்னொரு முக்கிய பலனும் விளைந்தது. நமது ஆராய்ச்சி பரிசோதனை கூடங்களிலும் அரசு அமைப்புகளிலும் தனியார் தொழிற்சாலைகளிலும் எவ்வளவு திறமையும் ஆற்றலும் வாய்ப்புகளும் நிறைந்திருக்கின்றன என்பதை சிறந்த நிர்வாக முறையும் கூட்டு முயற்சியும் நிரூபித்து காட்டின என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற தேசிய வேட்கையை பிரதிபலிப்பது இது. பணபலத்தாலும் படைபலத்தாலும் இந்த உலகத்தை இனி எப்போதும் அடக்கி ஆள முடியாது என்ற விழிப்புணர்வையும் ஊட்டுகிற தத்துவம் இது. உண்மையில் பணபலத்தையும் படைபலத்தையும் தீர்மானிக்கப் போவது தொழில்நுட்ப வலிமைதான். தொழில்நுட்பத்தில் பலசாலிகளாக இருக்கும் நாடுகளால் மட்டுமே சுதந்திரத்தையும் இறையாண்மையும் அனுபவிக்க முடியும். தொழில்நுட்பம் இல்லை என்றால் மதிப்பு மரியாதை கிடையாது. இவைகளையெல்லாம் நல்ல ஆராய்ந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் IGMPD திட்டத்தை ஏவுகணை சாதனைகளையும் படைக்கக்கூடிய 78 வலுவான இந்திய குடும்பம் ஒன்றை உருவாக்கினேன் என்கிறார். நமது விஞ்ஞானிகளின் வாழ்க்கையை பற்றியும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பற்றியும் ஏகப்பட்ட ஊகங்களும் சித்தாந்த ரீதியிலான வியாக்கியானங்களும் உண்டு. ஆனால் அவர்கள் எட்ட வேண்டிய இடத்தை எப்படி தீர்மானித்தார்கள், எப்படி சாய்த்தார்கள் என்பது பற்றி யாரும் அதிகம் அலட்டிக்கொள்ளவில்லை. ஒரு மனிதனாக மாறுவதற்கு நான் நடத்திய போராட்ட கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த பயணத்தின் உள்ளார்ந்த சில காட்சிகளை படம் பிடித்து காட்ட முயன்றிருக்கிறேன். இதனால் ஒரு சில இளைஞர்களாவது நமது சமூகத்தினுடைய சட்டாம்பிள்ளைத்தனமான போக்கை எதிர்த்து நிற்கும் துணையை பெறுவார்கள் என்று நம்புகிறேன் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பட்டம், பதவி, பாராட்டு, வைபவங்கள், பணம், புகழ், கௌரவம், தனது வாழ்க்கை முறைக்கு மற்றவர்களின் அங்கீகாரம், எல்லா விதமான அந்தஸ்து அடையாளங்கள் ஆகியவற்றில் தீராத மோகம் கொள்ள வைத்தது இது மயக்கி விடுகிறது. இதற்கான பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சட்டத்திட்டங்களில் எல்லாம் கைதேர்ந்தவர்களாக மாற வேண்டியுள்ளது. தனக்குத்தானே குளிபருத்தி கொள்ளும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இன்றைய இளைஞர் கைகழுவிய தீர வேண்டும். பொருள் ஆதாயங்களுக்காகவும் பரிசு பாராட்டுகளுக்காகவும் பணியாற்றும் கலாச்சாரத்தை வேறறுத்து விட வேண்டும். பணம் படைத்தவர்கள், செல்வாக்குள்ள பெரிய மனிதர்கள், அறிவாளிகள் எல்லாம் அமைதி கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கும்போது
அகமது ஜலாலுதீன், ஐயாத்துரை சாலமன் போன்றவர்களை நினைத்து பார்க்கிறேன். எவ்வித உலகாய உடைமைகளும் சொத்துக்களும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்கிறார்கள். சோழமண்டல கடற்கரையில் சங்குகள் முழங்கும் மணல்வெளியில் சில மகாத்மாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பருத்தி நூல் லுங்கி, அரைவாசி மெழுகுவர்த்தி, கைப்பிடி இல்லாத பழைய குவளை, இவைதான் கரைமணலில் வாழ்ந்த அந்த மாமன்னர்களின் உடைமைகள் என்று டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறார்கள். மீண்டும் டாக்டர் அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை வரலாறை நாளை பார்ப்போம். அடுத்து நம்முடைய கவனத்திற்கு வருவோம். தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தங்கள் படித்த குறள் உங்களுக்கு முன்னேற வழிவகுக்கும். நன்றி.